இதாமலே டிஸ்க்ளைமரு இதோ ஒருக்கா படிச்சிரு. என் பொண்ணு எவ்வளவு அழகு, என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. திருஷ்டி சுத்தி போடணும். ஆண்டி, உங்க பொண்ணுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான் திருஷ்டி சுத்தி போடணும். ஓஹோ, இவர் நம்ம கிட்ட மேட்ரு எதிர்பார்க்கறாரு போல. தொடர்ந்து பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. காட்டேரி இல்லடா, கவர்ச்சி ஏரி ஆண்டிடா. நான் முதல்லயே சொல்லல. டேய், என்ன இல விடாது? அம்மா சரியா நான் சொன்னல. டீ கடையில் பிசைஞ்சு வச்ச பரோட்டா மாவு மாதிரி இருக்கா? எத்தனை வாட்டி பார்த்தாலும் சலிக்க மாட்டேங்கிறாளே. சலக்கு சரிக சேல சலக்கு சலக்கு விளக்கு விளக்கு வெக்கம் வந்தா விளக்கு விளக்கு. அழகு பொறாமப்படுவ அளவுக்கு பேரு அழகு ஒண்ணும் இல்ல, நார்மலா தான் இருக்கிறா. அடட அல்வா துண்டு கிடுப்பு உங்கிடுப்பு அழகா பத்தி கிச்சி நெருப்பு கிளப்பு. இத பார்த்தாட மாயங்கின பையன். எந்த ஊரு பாப்பா? வாலிப பசங்களை வாழ விடுங்க பெண்களே. 16 நாட்கள் சிறைவாசம் எனக்கு கற்றுக் கொடுத்தது. அங்க நான் செய்த தியானமும் நான் படித்த 6 புத்தகங்களும் என் வாழ்வில் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வந்திருக்குது. Your example of நக்கல் வாழ்க்கை சிக்கல். மடக்கு ஊதிகளா? ரெண்டு ரவுண்டு தாண்ட மாட்டேன், 2 ரவுண்ட்ல ஆட்டத்தை முச்சிருவேன். உங்களை கொஞ்சம் விசாரிக்கணும். என்ன விசாரிக்கணும்? நீங்க தான் ஸ்பைடர் கூதிய சந்தேகமா இருக்கு. ஐயா சீப்பு முத்து, ஒன்று ஊரோட ஒத்துப்போ, இல்லையா ஊரை விட்டு போய் தனியாக ஒரு வீடு வாங்கி சந்தோஷமா இரு. சும்மா எதுக்கெடுத்தாலும் கலகம் பண்ணி போட்டு உன் பேர் நீயே அசிங்கப்படுத்தாத. ஓடி உன் வாயில அத்தத்து வைக்க. செம்ம ஆட்டக்கார இல்லவா? அவளை எப்படியாவது கவர் பண்ணணும்டா. அவளை ஃபுல்லா கவர் பண்ணி தான் ஆகணும். ஏகப்பட்ட ஏரியா திறந்து கிடக்குது. பாரு, உனக்கு அந்த வீட்டில் நடந்த பல விஷயங்களை நாங்களாம் லைவ் பார்த்த மக்களுக்கு மட்டும்தான் பாரு எதனால் வந்து இந்த கேள்வியை கேட்டிருக்கா, எதனால் அந்த இடத்துல கோவப்பட்டிருக்கா அப்படிங்கிறது எல்லாமே நாங்கள் பார்த்தோம் பாரு. ஆனால் அது எதையுமே வந்து காட்டலை. ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்ச எங்கள்கிட்ட இவ்வளோ பொய் சொல்றிய, ஒன்றும் தெரியாதவன்னா அவன் பக்கத்தில் வந்து நின்றான்னா போட்டு. நிறைய பெண்கள் அவங்க கண்ணீர் விட்டு அழுதாங்க. அது எப்படி உங்களுக்கு ஒரு விஷயம் நடந்தா மட்டும் அந்த வீட்டுல யாருமே எந்த கேள்வியுமே வந்து கேட்க மாட்டாங்க? என்னடா இது? என்ன அசிங்கமா இது? Come on.
என்ன நெல்சன் எப்படி? சூப்பர் சார். நான் பாக்குறேன், மனசுக்குள்ள சிரிச்சேன். ஹேய் ஹேய் இங்க பாருடா, இந்த ஆள் இருக்கார்ல, இந்த ஆளுக்கு தான்டா வாய்க்கீழ கொட்டை இருக்கும். ஆனா அவளை அடிச்சு ஆளே இல்லடா. என்ன என்ன எழவி அது? அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க. பயங்கரமான ஆளா இருக்கேடா. கத்திய கீழே வைக்க மாட்டேன், அதுல ஆட போறவேட்ட. எங்க பேரு மறைஞ்சாலும் மவுசு குறைஞ்சாலும் திருவான்மை ஒரு பிள்ளைங்க தாண்டா. இப்படிப்பட்ட குழந்தைய உன் வீட்டுல இருந்துச்சுன்னா வளர விடாதீங்க, விஷத்தை வச்சு கொண்டுருங்க. கடைக்கு வந்தேன், வந்து ஒரு 10 முட்டை கொடுங்க அப்படின்னு கேட்டேன். டீசெண்டா கேட்டேன், நாகரிகமா. 10 முத்தம் எங்க கொடுங்கன்னு கேக்குறாப்புல. முத்தம்ன்றீங்க, இதே நான் வந்து வேற மாதிரி பழைய மாதிரி குடிக்கிற மாதிரியா இருந்தேன்னா பறக்கும் பறக்கும். வத்தல் பாயிட்டு போட்டு இவ்வளவு தென்னாவட்டா இருக்கீங்க, யாரா நீங்களாம்? ஏய் அடிச்சு மண்டையை பொழந்துட்டேன் அத்தா, எவனுக்குமே பயப்பட மாட்டேன், நல்லா புரியுதா? யாருக்குமே பயப்பட மாட்டீங்களாடா? மாட்டாடே, இந்த அர்ப்பணிறது இந்த பயம் அப்படின்னா என்னடே எனக்கு தெரியாதுடா. என்னடா சொல்றீங்க? எங்க சாதி என்ன சொல்லுதுன்னா, சட்டம் சொல்றத நாங்க ஃபாலோ பண்ண மாட்டோம், நாங்க சொல்றதான் சட்டம் ஃபாலோ பண்ணணும். என்னடா சொல்றீங்க? டேய் அங்க என்னடா பேச்சு புண்ட? அண்ணே அட்டைப்பட்டியெல்லாம் இறக்கி வச்சுட்டேனே, என்ன பண்றது? அந்த காம்பவுண்டுக்கு பின்னாடி குப்பை இருக்கு பாதா, லாலி ஆண்டா போட்டலாம்னே. அந்த இன்னொரு தலையில தானே அவனா சொல்றா. சார் கொஞ்சம் தள்ளிங்க சார். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சந்ததியை வளங்க அப்படின்னு கேட்கறதுக்காக தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கொடுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.